டேய் நான் சொன்ன மாதிரி எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டீங்களாடா? மச்சான் எல்லா பொருளும் வாங்கியாச்சுடா. எல்லாம் வாங்கியாச்சிங்க, ஒன்னத்தையும் காணும். அதோ அந்த ரூம்ல எடுத்து வச்சிருக்கோம்டா. பாத்திர கடையில இருந்து நிறைய ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. சரி இங்கே வச்சோம்னா தூசி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து அந்த ரூம்ல வச்சிருக்கோம். அங்கதான்டா இருக்கு. ஆமா, போட்டிக்கான லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டியா? எல்லா லிஸ்ட்டும் எடுத்து வச்சுட்டேன்டா. போட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணதான் தெரியல. டேய் போட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ்லாம் வரணும்ல? ஜட்ஜின் உடனே தான் ஞாபகம் வருது. டே ஜட்ஜஸ் வரதுக்கு உட்காரதுக்குலாம் இடம் வேணும்லடா. ஒரு டேபிள் சேர் எடுத்துட்டு வந்து போடுங்கடா. இங்கேயாடா போட? இங்க பிள்ளைங்க விளையாடுற போட்டி இங்கதான் நடக்கும். கொஞ்சம் தள்ளி அந்த சைடு ஓரமா போடுவோம். சரி சரி. யாருடா ஜட்ஜி? நான் நேத்தான சொன்னேன், நம்ம ஹவுஸ் ஓனர் அம்மா தான். டே அவங்களாடா? ஆமா, அவங்க தானே ஊருக்குள்ள கொஞ்சம் வசதியா இருக்காங்க. அவங்க அது மட்டும் இல்ல, நமக்கு இந்த போட்டிக்கான ஸ்பான்சர் எல்லாமே அவங்க தான் பண்ணிருக்காங்க. 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. டே அந்த காசு போக ஒவ்வொருத்தர் வீடா போய் வசூல் பண்ணோம்ல, எவ்வளோடா கிடைச்சிச்சு? அது 20,000 கிட்ட வந்துச்சு. பரவாயில்லையே, அப்போ விளையாட்டு போட்டி நல்லா சிறப்பா பண்ணிடலாம். எங்க பண்ணலாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், ஒன்றும் பண்ற மாதிரி இல்ல. இப்போ மைக்ல அலௌன்ஸ் பண்ணணும். டே மைக் செட்டுக்காரன் எங்கடா? அதோ அங்க உட்காந்துருக்கான் பாரு. அவன் எப்போ ஆரம்பிக்க போறீங்க, பாட்டை போட்டு விடுவான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, சொல்லும் போது போடுங்கன்னு. சரி இப்பவே அனௌன்ஸ் பண்ணாதான் எல்லாரும் வருவாங்க. சரிடா அந்த மைக் செட்டுக்காரன பாட்டு போட்டு விட சொல்லு. டே அப்படியே மைக் வாங்கிட்டு வா, மைக்ல அனௌன்ஸ் பண்ணிடலாம். இப்போ விளையாட்டு போட்டி ஆரம்பிக்க போது எல்லாரும் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுவோம். சரிடா. டேய் நீ ஜட்ஜி வருவாங்க, அவங்களுக்கு சேர் டேபிள்லாம் எடுத்து போடு. சரிடா மச்சான். டேய் சதீஷ், என்னடா மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமாண்ணே, இந்த விளையாட்டு போட்டி ஆரம்பிக்கணும். இந்த 2 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கணும். அதான் அதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடியா இருக்கா என்னன்னு பாத்துட்டு இருக்கோனே. டேய் போட்டிக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எக்ஸ்ட்ராவா காசு எதுவும் வேணா கேளுடா, நான் தாரேன். இல்லனே, நேற்று வசூல் பண்ண காசு 20,000 இருந்துச்சு. அந்த காசுக்குள்ளே நிறைய பாத்திரம் பண்டம் எல்லாமே கிஃப்ட் எல்லாமே வாங்கியாச்சு. அது போக மைக் செட்டுக்காரனுக்கு அப்புறம் இந்த டெக்கரேஷன் பண்றவனுக்கு எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சுனே. மித்தபடி போட்டி ஆரம்பிச்சா போதும். போட்டி ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி இல்லைன்னா 8 மணிக்குள்ள பரிசு கொடுத்து முடிக்கணும்னே. டேய் ஏதாச்சும் காசுன்னா கண்டிப்பா கேளுடா, தயங்கி நிக்காத. சரிங்கண்ணே. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன போட்டி வைக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கான ஓட்டப்பந்தயம்னே. சரிடா, ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லு, நானும் ஹெல்ப் பண்றேன். இல்லனே, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, அவங்கள வச்சு நான் பாத்துக்கிடுவேன். நீங்க அங்க உட்காந்துக்கோங்கண்ணே. அந்த அவன் டேபிள் சேர்லாம் போட்டுக்காம பாருங்க, அங்க போய் உட்காந்துக்கோங்க. சரிடா. டேய் மைக் செட்டுக்காரங்கிட்ட பாட்டு போட சொன்னியா? சொன்னேன்டா, டீயை குடிச்சிட்டு வந்து பாட்டு போறேன்னு இருக்கான். டேய் அப்படியே அவங்கிட்ட மைக் வாங்கிட்டு வாடா, மைக்ல அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரிடா, அந்த மைக் வாங்கிட்டு வரேன். டேய் மச்சான், டேபிள் சேர் எல்லாம் போட்டாச்சு. சூர்யாண்ணே அங்கதான் உட்காந்துருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. அப்படியாடா? சரி. டேய் மச்சான், அந்தடா மைக்கு. சரி அனௌன்ஸ் பண்ணிடலாமா? மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ. அதெல்லாம் நல்லா தான் கேட்கும், பேசு. டேய் அமைதியாருடா, அவன் பேசிட்டு இருக்கான்ல. ஹலோ. மைக் டெஸ்டிங் 1 2 3. டேய் இதையே சொல்லிக்கிட்டே இருக்காதடா, அடுத்து சொல்லு. மக்களே, பொங்கல் விழாவை முன்னிட்டு நம்ம ஊர்ல நடைபெறுகிற விளையாட்டு போட்டிற்கு அனைவரும் மைதானத்திற்கு வரவும். தாய்மார்களே, தங்கைமார்களே, அனைவரும் மைதானத்திற்கு வரவும். விளையாட்டு போட்டி இனிதே நடைபெற இருக்கிறது. தாய்மார்களே, உங்களது குழந்தைகளை கூட்டிட்டு மைதானத்திற்கு வரவும். குழந்தைகளுக்கான முதல் போட்டி நடைபெற இருக்கிறது. விளையாட்டு போட்டி சற்று நேரத்தில் ஆரம்பிக்க உள்ளது. வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் கண்டு மகிழ மைதானத்திற்கு உடனடியாக வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். டேய் மைக்கை என்கிட்ட கொடுறா, நான் பேசுறேன். முதலில் சிறியவர்களுக்கான விளையாட்டு போட்டி ஆரம்பமாக உள்ளது. விளையாட்டு போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. பேர் கொடுக்க வேண்டியவர்கள் சீக்கிரமா வந்து பேரை கொடுங்க. முதலில் சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டி ஆரம்பமாக உள்ளது. சிறுவர்கள் யாராவது இருந்தா சீக்கிரமா வந்து விளையாட்டு போட்டிக்கு பேர் கொடுக்க வாங்க. ஆமா மக்களே, சீக்கிரமா வாங்க, உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க. சின்ன பசங்க முதல்ல விளையாட்டு போட்டி அவங்களுக்கு தான் ஆரம்பிக்க போகுது. சீக்கிரமா சின்ன பசங்க யாராவது இருந்தா வந்து பேர் கொடுக்க வாங்க. எப்படியோ மைக்ல அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இப்ப எல்லாரும் வந்துருவாங்க. சீக்கிரமா போட்டி ஆரம்பிச்சிடலாம். டேய் பரிசையும் நம்ம சீக்கிரமா கொடுத்துடணும்டா. 6 மணிக்கு பரிசு கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்டா 6 மணிக்குங்க? எப்பவும் 8 மணி 9 மணிக்கு தானே கொடுப்போம். டேய் நிறைய சின்ன பசங்க வீட்லயே இருப்பானுங்கடா, அதுவும் சீக்கிரமா படுத்து சாப்பிட்டு தூங்கிடுவானுங்க. கூப்பிட ஒருத்தனும் வரமாட்டான். நம்ம மைக்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால சீக்கிரமா 6 மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். சரிடா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கோலப்பொடி போடணும். டேய் கொஞ்சம் வெள்ளை கோலப்பொடி எடுத்துட்டு வந்து போடுடா. சரிடா. டேய் ஃபர்ஸ்ட் என்ன விளையாட்டு? ஃபர்ஸ்ட் அந்த சாக்கு எடுத்துட்டு வாங்க, சாக்கு ஓட்ட பந்தயம். டேய் பசங்களுக்கு தானே? ஆமாண்டா. 2வது பொம்பளை பிள்ளைங்களுக்கு பலூன் உடைத்தல். சரி பலூனையும் ஊதி கொண்டு வரேன், சாக்கு எடுத்துட்டு வரேன். சரிடா, சீக்கிரமா போய் ரெடி பண்ணு. டேய் லிஸ்ட் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கீல? யார் முதல்ல கலந்துக்க போறாங்களோ அவங்க பேர்லாம் கரெக்டா எழுதி வை. வரிசையா அவங்க நிக்க வைக்கணும். சொல்லிட்டில, எல்லாமே கரெக்டா பாத்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகவே வேண்டாம். டேய் அதே மாதிரி முதல் பரிசுக்கு என்னது, 2வது பரிசுக்கு என்னது, 3வது பரிசுக்கு என்னதுங்கிற ஒரு லிஸ்ட் போட்டு வை. அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா சாக்கு ஓட்ட பந்தயம் அப்புறம் பலூன் உடைத்தல் நிறைய பெரிய கேம்ஸ் இருக்கும். பெரிய கேம்ஸுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பொருளா கொடுக்கணும். சரிடா. சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன கிஃப்ட் தானே? ஆமா அப்படித்தான். சரிடா, நான் அங்க போய் உட்கார்ந்துருக்கேன். பசங்க யாரும் பேர் கொடுக்க வராங்களா என்னன்னு பாக்கேன். சரிடா மச்சான். விளையாட்டு போட்டி ஆரம்பிக்கிறோம் அங்க ஒருத்தர் ஆரம்பிக்கிற மாதிரியே தெரியல. மைதானத்துக்கு வரவும் நாங்க மைதானத்துல வந்து பார்த்தா காக்கா தான் ஆடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருடி, இனிமேதான் ஆரம்பிப்பாங்க.
ஏங்கா புஷ்பாக்கா மனசாக்கா நீங்க விளையாட்டு போட்டியில கலந்துக்க போறீங்களா என்ன? இல்லம்மா சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கோம். நாங்களாம் என்னத்த விளையாட்டு போட்டியில கலந்துக்க போறோம்? எம்மா எனக்கு விளையாட்டு போட்டினாலே கொஞ்சம் பயம். எக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. நம்ம சின்ன வயசுல விளாண்டோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா ஜாலியா இருக்கும்க்கா. நீங்களும் கண்டிப்பா கலந்துக்கணும். நீங்க என்னடிகளா என் பிள்ளைகளோட மோசமால இருக்கீங்க? என் பிள்ளைய வீட்லயே இருக்க கூடாது, மைதானத்துக்கு வாங்க வாங்க நீ இழுத்துட்டு வந்துட்டாளுங்க. இழுத்துட்டு வந்து இங்க விட்டுட்டு நீ அவளு வாட்டு அங்க பாரு ஜோடி ஜோடியா நின்றுட்டு இருக்காளுங்க. வீட்ல இருந்து கிளம்பும் போதே சொல்லிட்டாளுங்க, எம்மா ஏதாவது ஒரு போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு ஒரு பரிசு வாங்கிட்டு தான் வாரேன்னு இருக்காளுங்க. கொடுத்த 1000 ரூபாய வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு இருக்கா. ஆமாக்கா நம்ம காசு கொடுத்துருக்கோம்ல அதுக்காண்டியாவது விளையாட்டு போட்டியில ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு போனோம். எதுடி டீ கப்பா? பாத்ரூம் கப்பு. ஆமாடி உனக்கு கண்டிப்பா தேவைப்படும், வாங்கிக்கோ. ஐயோ விளையாட்டு போட்டி பார்க்க வந்தோம், சண்டை ஆரம்பிச்சிடாதீங்க, அப்புறம் உங்க சண்டையை பாக்குற மாதிரி ஆயிட போகுது. ஏன்க்கா உங்க வீட்டுக்காரங்க யாரும் வரலையா? அந்த வராங்கல்ல இப்பதான் ஆடி அசைஞ்சு வராங்க. ஓ எல்லாரும் வந்துட்டாங்களா? சரி சரி. அப்போ விளையாட்டு போட்டி ஆரம்பிக்க போறாங்க. சரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும், பார்க்கலாம். ஆமா சுந்தரி உன் பொண்ணு இதுல கலந்துக்கிறாளா? ஆமாண்டி என் பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கேன், நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு. மனசாக்கா உங்க பொண்ணு போட்டியில சேர்ந்திருக்காளா? ஆமாண்டி ஏதோ பலூன் உடைத்தல் போட்டியா அதுல சேர்ந்திருக்கா. நம்ம சதீஷ் தான் விளையாட்டு போட்டியவே நடத்துறான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா அவனும் அவனோட கூட்டாளிகளும் சேர்ந்துதான் பண்றானுங்க. அப்படின்னா மனசாக்கா போட்டியில உள்ள மிச்ச மீதி பண்டம் பாத்திரம் எல்லாமே உங்க வீட்டுக்கு தானே வரும்? சேச்சா அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கணக்கு பார்த்து ஆறுதல் பரிசா கொடுத்துருவான். எல்லாருக்கும் வந்தவங்க போனவங்க சின்ன பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவான். பாத்தியாடி சுந்தரி மனசாக்கா போய் சொல்றாங்க. எப்படியும் அவங்க வீட்டுக்கு 4-5 பொருளை அந்த பையன் கொண்டு வந்துருவான். இருக்குண்டி மிச்ச மீதி பண்டம் பாத்திரம் ஏதாவது இருந்தா வீட்டுக்கு தான் கொண்டு போவானுங்க. இன்னும் அங்கேயேவா போட்டு போறானுங்க. அப்பனா அந்த போட்டி முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்து பார்க்கணும்டி. மிச்சம் மீதி பண்ட பாத்திரம் இருந்துச்சுன்னா நம்ம தூக்கிட்டு போயிடணும். என்ன தாத்தா போட்டியில கலந்துக்க வந்திருக்கீங்களா? அட நீ வரமா, வீட்டுல டிவில எந்த படமும் நல்லாவே இல்ல. சரி இங்க வந்து உட்கார்ந்தாவது வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியே அங்கும் சரி தாத்தா இந்த அங்கிட்டு சீட்டு காலியா இருக்கு, அங்க போய் உட்காருங்க. சரி சரி. ஏடி சின்ன பொண்ணு அங்க பாருடி, கோயில் பூசாரி வர வந்திருக்காரு. ஆமா நம்ம கோயில் பூசாரி வந்திருக்காரு. என்ன பூசாரி நீங்களும் போட்டியில கலந்துக்க வந்திருக்கீங்களா? என் பேரன் போட்டியில விளையாட வந்திருக்கான், அவனை பார்க்கலான்னு வந்தேன். ஓ அப்படியாங்கோ சரி சரி. ஏ சௌமி ட்ரெஸ் சூப்பர் டி, உன் தங்கச்சி ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் டி, எங்க அப்பா தான் எடுத்துட்டு வந்தாங்க. எடி உன்னோடது சூப்பரா இருக்குடி. நான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை இப்பதான் புதுசா ஓபன் பண்ணாங்க, அங்க ட்ரெஸ் எல்லாம் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு. ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தாண்டி. இந்த ட்ரெஸ்ஸே வெறும் 800 ரூபாய் தான். உண்மைக்குமே வாடி செமையா இருக்கே. எடி கடை எங்க இருக்குன்னு சொல்லு, நான் இன்னொரு நாள் வரேன். சரிடி கண்டிப்பா சொல்றேன். ஆமா சௌமி டியூஸ்டே நீ எதுக்கு காலேஜுக்கு வரல? ஏய் வாய மூடுடி, பக்கத்துல என் தங்கச்சி இருக்கா. நல்ல வேலை அவ காதுல எதுவும் விழல. சி கொஞ்சம் அமைதியா பேச மாட்டியாடி, பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு தெரியாம. ஏடி என்னாச்சுடி? நான் ஏதோ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சில கேட்டேன். ஏடி பக்கத்துல இந்த குரங்கு இருக்கு, என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா, நான் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். சரிடி. என்ன சுசீலா யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு, யாரை எதிர்பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லக்கா என் ஃப்ரெண்டு பூமாரி வாரேன்னா அதான் அவளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் ஆளே காணும். மைதானத்திற்கு அனைவரும் வரவும், விளையாட்டு போட்டி ஆரம்பமாக உள்ளது. மைக்ல வர அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பேசாம கிரவுண்டுக்கு போயிடலாமா? நீங்க வேணா போங்கக்கா, நான் பூமாரியை கூட்டிட்டு வரேன். இருக்கட்டும், பூமாரி எப்போ வருவான்னு ஃபோன் பண்ணி கேளு, நம்ம எல்லாம் சேர்ந்தே போலாம். ஃபோன் பண்ணேங்க்கா வந்துட்டு இருக்கேன்னா. சரி அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், வருவா. முதலாவதாக மாணவர்களுக்கான சாக்கு ஓட்ட பந்தயம். போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க போல, போய் பார்க்கலாம்னு நினைச்சேன். சரி போய் நீ வேணா போய் பாரு, நான் பூமாரியை கூட்டிட்டு வரேன், நீங்க வேணா போங்கக்கா. கோவப்படாத, சும்மா தான் சொன்னேன். நீ என்ன அர்த்தத்துல சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், நீ வேணா கிளம்பு, என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நான் வருவேன். அங்க பாரு பூமாரி வந்துட்டா. அட நம்மளை விட பூமாரிக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. பூமாரி இந்த ட்ரெஸ் யார் எடுத்து கொடுத்தா? அக்கா நம்ம ஹவுஸ் ஓனர் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. எங்க அம்மா அங்க வேலை பார்க்காங்கல்ல, அதனால எங்க அம்மாவுக்கு பட்டு சேலை, எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாமே ஹவுஸ் ஓனர் அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. எடி சௌமி நீ கொடுத்து வச்சவதாண்டி. வேலை செய்யறவங்களுக்கே விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்கன்னா அப்போ உனக்கு எப்படிலாம் பாப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. சரி விடு, வாய மூடு. கொடுத்து வச்சவ. ஆமா ஆமா சொல்லிக்கிட்டாங்க. ஏடி அந்த சிடுமூஞ்சி பொம்பளையாடி உனக்கு எடுத்து கொடுத்துச்சு. சே எனக்கு அந்த பொம்பளை பிடிக்கவே பிடிக்காது, அது எப்போ பார்த்தாலும் கடுக்கடுக்குன்னு இருக்கும். வீட்டு வாடகை வாங்க வரும்போதெல்லாம் என்ன கொடுக்கலையான்னு கத்திக்கிட்டே இருக்கும். அதுவாடி இப்பெல்லாம் உங்களுக்கு பண்ணுச்சு. ஆமா ஆமா சூப்பரா தான் இருக்கு, எங்களை விட நல்லா இருக்கே. என்ன ஒரு 2000 ரூபா இருக்குமா? 5000 ரூபா. அடி ஆத்தாடி 5000 ரூபாயா? ஆமாண்டி எனக்கும் 5000 ரூபாய்க்கு எடுத்து
வச்சாலும் எடுத்து கொடுத்தாங்க. பரவாயில்லடி, கொடுத்து வச்சவங்க தான் நீங்க. சரி விடு. எடி போட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? எடி உனக்காண்டி தாண்டி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வாடி சீக்கிரம் போலாம். போட்டியை கண்டு மகிழ அனைவரும் மைதானத்திற்கு உடனடியாக வரவும். சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மைக்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி போவோம். அங்க எங்க போக, சுத்தி கூட்டமா நின்னுட்டு இருக்கு. இங்கேயே நின்னு வேடிக்கை பார்க்கலாம். அதுவும் சரிதான், இங்கேயே நின்னு வேடிக்கை பார்ப்போம். டேய் எல்லாரும் கரெக்டா நில்லுங்கடா. உன்னை போல வரிசையா நிக்கணும். இந்த கோட்ல இருந்து அந்த கோட் வரைக்கும் இந்த மாதிரி சாக்லேட் ஜம்ப் பண்ணி தான் போகணும். சரியா? எவனும் ஓடிக்கிட்டு அப்புறம் நடந்துக்கிட்டும் போக கூடாது. நல்லா ஜம்ப் பண்ணி தான் போகணும். நான் இப்போ 1 2 3 அப்படின்னு சொன்னானே 3 சொன்னானே எல்லாரும் ஜம்ப் பண்ணி குதிச்சு இந்த பக்கமா வரணும். சரியா? எவன் ஃபர்ஸ்ட் வரானோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் வரவனுக்கு செகண்ட் பிரைஸ், தேர்ட் வரவனுக்கு தேர்ட் பிரைஸ். ஓகே? சரிங்கண்ணே. சரி இப்போ நான் 1 2 3ன்னு சொல்ல போறேன். சரியா? சொல்ல போறேன். 1 2 3. நான் தான் நல்லா ஜம்ப் பண்றேன். டேய் ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வாங்கடா. குதிக்க சொன்னா குதிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. குதிச்சு இந்த பக்கமா வரணும். எவன் இந்த கோட்டை தொடுறானோ அவன் தான் ஃபர்ஸ்ட். ஐயோ, அந்த கருவாயன் ஜெயிச்சிருவான் போலயே. டேய் நில்றா. இப்பொழுது நடந்த சாக்கு போட்டியில் முதல் பரிசு பெற்ற நபர் விக்னேஷ், இரண்டாவது பரிசு கண்ணன், மூன்றாவது பரிசு சக்தி. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து மாணவிகளுக்கான பலூன் உடைத்தல் போட்டி. மாணவிகள் அனைவரும் வரிசையில் வந்து நிக்கவும். மச்சான், இதுல உன் தங்கச்சி இருக்கா போல. ஆமா அவளும் வந்து நிக்கிறா. பலூன் உடைத்தல் போட்டி தானே, அதான் அவளும் வந்திருக்கா. அப்போ உன் தங்கச்சி ஜெயிச்சிருவா போல. என்ன எங்க ஜெயிப்பா? ஒரு வேட்டு சத்தம் கேட்டா கூட பயந்துடுச்சு ஓடுவா. இவன் எங்க பலூன் உடைக்க போறா? சரி போட்டியை பார்க்கலாம். இப்பொழுது நடைபெற உள்ள போட்டி பலூன் உடைத்தல். பலூன் உடைத்தல்னா கையில கொடுத்துருக்க பலூனை உடைக்கணும். யார் ஃபர்ஸ்ட் உடைக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பரிசு, இரண்டாவது யார் உடைக்காங்களோ இரண்டாவது பரிசு, மூன்றாவது யார் உடைக்கிறார்களோ அவங்களுக்கு மூன்றாவது பரிசு. பலூனை கடைசியாக உடைப்பவர்களுக்கு பரிசு கிடையாது. டே மச்சான், உன் தங்கச்சி சொல்ற மாதிரி இருக்கு. அவளைத்தான் சொல்றேன். அண்ணா என்னடி ரெட்ட குடும்பி, சொல்லு. அண்ணா, நான் தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். ஒரு குண்டூசி இருந்தா கூட நான் அதை வச்சு உடைச்சிடுறேன். அதெல்லாம் தப்பு. உடைக்க முடிஞ்சா உட, இல்லைன்னா ஓடி போயிரு. இரு உன்னை அப்பாட்ட சொல்லித்தானே. போய் சொல்லு. சரி, இப்ப போட்டி தொடங்க உள்ளது. நான் 1 2 3 சொன்ன உடனே பலூன் உடைக்க ஆரம்பிச்சிடணும். சரியா? சரிண்ணா. இவன் எங்க உடைச்சு கிளிக்க போறான்? 1 2 3. டேய், நீ சொன்ன மாதிரியே உன் தங்கச்சி கடைசியா தான்டா பலூன் உடைச்சிருக்கா. எனக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. சரி, இப்பொழுது பலூன் உடைத்தல் போட்டியின் முதல் பரிசு பெற போறவர் நித்யா, இரண்டாவது பரிசு கார்த்திகா, மூன்றாவது பரிசு கண்மணி. ஐயா, ஒரு வழியா என் மகா ஜெயிச்சிட்டா. மூணாவது பரிசு வாங்கிட்டா. என்ன வனசாக்கா, உங்க மகன் என்ன அழுதுகிட்டே போறா? நான் படிச்சு சொன்னேன், வேண்டாண்டி இதெல்லாம் உனக்கு தேவையில்ல, இதெல்லாம் நீ பண்ணிக்க மாட்டேன்னு. இல்ல நான் கலந்துப்பேன், ஜெயிப்பேன், அப்படி இப்படின்னா. இப்ப அவ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜெயிச்சிட்டாளுங்க. இப்ப இவ உட்காந்து ஓன ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. நைட்டெல்லாம் இதே சொல்லிக்கிட்டே இருப்பா. எம்மா நான் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி அவளும் தூங்க மாட்டா, என்னையும் தூங்க விட மாட்டா. சரி விடு, சின்ன பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அடுத்த தடவை வேற போட்டி இருந்துச்சுன்னா அதுல சேர்த்து அவளை கலந்துக்க சொல்லு. ஆமாக்கா, அப்படித்தான் சொல்லணும். இல்லைன்னா அவன் அண்ணங்கிட்ட சொல்லி ஒரு ஆறுதல் பரிசா ஒரு சொம்பு இல்லைன்னா ஒரு டம்ளர் கிளாஸாவது வாங்கிட்டு போகணும். அப்படின்னாத்தான் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருப்பா. என்னடா தொடரும் போட்டாமே நினைக்காதீங்க. அடுத்த எபிசோடு விளையாட்டு போட்டி தான். கண்டிப்பா சீக்கிரமா வரும். இதை பார்த்து எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருங்க. இனிய இரவு வணக்கம்.